முஸ்லிம் மதகுரு ஒருவருக்கு போலீஸ் அதிகாரி அராஜகமான முறையில் தாக்கும் சம்பவத்துடன் தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவமானது கெக்கிராவ கைலபத்தான பகுதியில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது தொடர்பில் எமது ஐடிஎச் தமிழ் மீடியா இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபரிடம் ஆராய்ந்த போது பின்வரும் உண்மைகள் தெரிய வந்துள்ளது. நான் வந்து பண்டிகைக்கு மாமாக்கு மருந்துக்கு போய் வாரேன். ரைட், ஓகே. நாங்க தம்புல கையில பார்த்தான தெரியுமா உங்களுக்கு? கையில பார்த்தான தெரியும். கையில பார்த்தான அந்த ஹோட்டல் கடையே தேத்தானி ஒன்று குடிப்போம். தூக்கம் குணங்கள் வாரதானே தேத்தானி ஒன்று குடிப்போம்னு சொல்லி ஓகே. இன்னைக்கு அங்கால சைட்டுக்கு இப்ப நான் இங்க இருந்து போறேன், தம்புல இருந்து போறேனே, அடுத்த சைடு தானே போடணும் கையில பார்த்தானே. இப்ப இவரு அந்த போலீஸ்காரர் வந்து சரியா டிக்கிரா இருந்து வராது, அங்கால சைட்டா வரணும். ஓகே. இப்போ அவடத்துல வந்து நீங்கள் அப்போ ஹோட்டல் ஒன்றில் டீ குடிக்கிறதுக்காக நீங்கள் அடுத்த ரிஃப்ரெஷ் ஒன்று இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிருக்கிறீங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த போலீஸ் அதிகாரி வந்து அவடத்தால பைக்கில் போனவர் வலையில் வந்து உங்களோட வாராரா இல்லாட்டி அதுக்கு முன்னுக்கு எதுவும் மீட் பண்ணி பார்த்துச்சு அவரு? இல்லை, அவருக்கு நான் போடுதேன் பேசிக்கு ஆட்டோ கொடுக்கலாம். அவர் பாருது நான் கண்ணு கிடைக்கிறேன் கிடைக்கிறேன். அவர் சைக்கிள் ஆட்டோ சைக்கிள் அவர் ஸ்பீட்ல வந்து ஒரு 50-60 ஸ்பீட்ல உடனே வாராது வந்து பைஸ்கில் இருந்தே எனக்கு அடிக்காது. நான் இறங்குறதுக்கு முன்னாலே எனக்கு அடிக்கிறேன். இதையும் போட்டிருக்காரு போலீஸ் உடுப்பும். போலீஸ் உடுப்போட யூனிஃபார்த்தோட வந்திருக்காரு. அவர் என்ன சரி பேசினாரு, பேசி தகாத வார்த்தைகள் பேசியிருக்கிறாரு. அடுத்து குடியில வாசமும் அடிச்சு. எனது மாமனார் மற்றும் எனது மனைவி பிள்ளைகளுடன் எனது மாமனாருக்கு சிகிச்சை பெறுவதற்கு கண்டிக்கு சென்று வருகின்ற பொழுது சரியாக கக்கிராவா கைலபத்தான பகுதியில் வைத்து தேநீர் அருந்துவதற்காக உணவகம் ஒன்றில் நான் பயணித்த முச்சக்கர வண்டியை நிறுத்தினேன். பின்னர் நான் எனது முச்சக்கர வண்டியை விட்டு இறங்க முயற்சித்த போது திடீர் என்று போலீஸ் சீருடையுடன் மோட்டார் சைக்கிளில் அதிகாரி ஒருவர் தகாத வார்த்தைகளை கூறி என்னை பேசினார். நான் எதுவும் செய்யவில்லை. எனது முச்சக்கர வண்டிக்குள்ளே அமர்ந்திருந்தேன். பின்னர் மோட்டார் சைக்கிளில் வந்த போலீஸ் அதிகாரி என்னை தாக்கினார். எனது மனைவியும் மாமாவும் பயத்தில் கத்தினார்கள். பின்னர் உணவகத்துக்குள்ளே இருந்த உரிமையாளர்கள் என்னை தாக்கிய போலீஸ் அதிகாரி மது அருந்திருந்ததாகவும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் எமது செய்தி பிரிவுக்கு தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மதகுரு ஒரோபத்தான அங்குனாச்சி ஜும்மா பெரிய பள்ளிவாசல் பேசிமாம் என்பது எமது தேடலின் போது மேலும் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் போலீசாரின் தாக்குதலுக்கு உள்ளான மதகுரு தற்போது ஒரோபத்தான வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். www.idxtamilmedia.lk